ஸோ ஹே ஐஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் ஃப்ரம் காப்ளின் டு காப்ளின் கார்டு அப்படிங்கிற மங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவளம் பேசாம லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன பார்த்தோம்? நம்ம காப்ளின் லார்ட் சிட்டியை போய் அட்டாக் பண்ணியிருக்கோம். அவங்களும் பலமா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. பட் காப்ளின் லார்ட் அதோடைய பவரை யூஸ் பண்ணி எல்லா மக்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அதுல ஒரு தலைவனையும் போட்டு தள்ளியிருக்கோம். இன்னும் ஒரு ஃபேமிலி ஹெட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு ரிங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்வாட் சைட்டோ ஹண்டிங் ஸ்குவாடும் வந்திருக்கும். ஸ்குவாட்ல இருக்கிறவன் அந்த காப்ளின் லார்டை போட்டு தள்ள ட்ரை பண்ணும்போது ஹீரோ ஒரு விண்ட் அட்டாக் யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருப்பான். ஸோ இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு சொல்லிட்டு ஸ்வாட் சைட் அட்டாக் பண்ண போகும்போது இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் சொல்லிட்டு காப்ளின் லார்டும் அங்கேயே தப்பிச்சு போயிருக்கும். ஸ்வாட் சைட் இருந்து ஹீரோவும் தப்பிச்சு போயிருப்பான். அதுல இருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் இல்லையே காப்ளின் லார்ட் ஹீரோ இருக்கிற குகையை நோக்கி தான் ஓடி வந்துகிட்டு இருக்கு. அங்க வந்த உடனே அவனுடைய காபின் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். பாஸ், எங்க கிட்ட இருந்து ஹியூமன்ஸ் தான் களவாண்டிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அது சொன்னது. ஹியூமன்ஸ்ட போய் கேட்கும் போது இல்ல, நாங்க உங்களை மாதிரி உயிரினத்திட்டு நாங்க என்ன திருட போறோம்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். எனக்கு தெரிஞ்ச 2 இடத்துக்குமே போயிருக்காது, இந்த குகைக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காப்ளினோடும் ஹீரோ இருக்கக்கூடிய அந்த குகைக்கு வந்திருக்கு. அந்த பீஸ்டும் ஹீரோ இருக்கக்கூடிய அந்த மலை கிட்ட வந்திருக்கும். அதோடைய கையாலேயே ஹீரோ இருக்கக்கூடிய அந்த குகையை உடைச்சு ஓபன் பண்ணி ஒரு ரோர் பண்ணுது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு எல்ஃபு எல்லாருமே ஷாக் ஆயிட்டு என்ன நடக்குது, வெளியே போயிட்டு அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது எல்ஃப் மதர் வந்துட்டு இல்ல, நம்மளுடைய லீடர் வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் சொன்ன வார்த்தையை அவன் காப்பாத்துவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு காப்ளின் ஸ்லேயர் வரா. உள்ள போக அந்த காப்ளின் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு ஏதோ சென்ஸ் ஆகி கீழே குதிக்குது தண்ணியில. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ இருக்கான். பரவாயில்லையே, நீ இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்துட்ட, இருந்தாலும் நீ இப்ப இருக்காது என்னுடைய ஹண்டிங் ஜோன்ல ஹீரோ சொல்றான். அடுத்த செகண்டே வைவர் டிராகன் ஃபயர் பிரெத் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. காப்ளின் தடுக்குது. அதே சமயத்துல ஹீரோவுடைய ஏரோவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அதுல இருந்து காப்ளின் தப்பிச்சு ஹீரோவுடைய வைவர் டிராகனை போய் அட்டாக் பண்ணுது. இதனால ஒரு சின்னதா ஒரு புழுதி மூட்டம் உண்டாகுது. அதுல இருந்து ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். அவன் கையில அந்த ரிங் இருக்கிறத பார்த்துட்டு ஓ, அப்ப இதுக்கெல்லாம் நீதான் காரணமா, என்னோட ரிங்க திருடி நீ எதுக்குடா போட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓ இதுவா, ஏன் இதை கையில போடக்கூடாதா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கறான். இது கிட்டு சுத்து போற நாயன்ட்டு சமஸ்பீல் வந்து ஹீரோ இருக்க இடத்த நோக்கி அட்டாக் பண்ணுது. பட் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். உன்னுடைய கூத்த உடம்பு வச்சுட்டுலாம் என்ன உன்னால அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் போட்டு அவங்க கிட்ட இருக்க கத்தியை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேத்துக்கு மாத்தி மாத்தி கொஞ்சம் சண்டை போகுது. சண்டை போன வரப்ப ஹீரோ ஒரு சிஸ்டத்துல இருந்து ஒரு ஸ்கில்ல வாங்கி வச்சிருப்பான். அது ஒரு ரோர் டைப்பான ஸ்கில். அதை ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு மிகப்பெரிய பீம் மாதிரி ஹீரோ கிட்ட இருந்து ரோர் பவர் போய் அந்த பீஸ்ட அட்டாக் பண்ணுது. அது வாயில இருந்து ஒரு நுர தள்ளி இருக்கு. பரவாயில்லையே, இது வாங்கி வச்சது நல்லதா போச்சுன்ட்டு ஹீரோவும் சந்தோஷப்படுறான். இங்க அவ்வளவு சந்தோஷப்பட வேணாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த காப்ளின் ஹீரோவை அடிச்சு பறக்க விடுது. அதோட மட்டும் விடாம ஜம்ப் பண்ணி ஹீரோ பறந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு அட்டாக்க போட்டு பறக்க விடுது. ஹீரோ இன்னொரு அட்டாக் பண்ண வரதை தடுக்கிறான். தடுத்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஹண்டர் டீம் கூட சண்டை போட்டதுனாலதான் இப்போ இதோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்ட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த காப்ளினுக்குமே தெரிய வருது நம்மளுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பதிலுக்கு ஒரு அட்டாக் வைக்கிறான். அட்டாக் வச்சதுல அது மண்டை கலங்கிடுது. இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த காப்ளின் மழங்கி கீழே விழுது. ஏன்னா ஃபுட்டை சாப்பிட்டு இருக்க வரைக்கும் தான் இந்த காப்ளினுக்கு பவர் இருக்கும். இப்போதைக்கு சாப்பிடறதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லாததுனாலதான் அது வீக்கா இருக்கு. நீ மட்டும் இப்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இல்லன்னு தெரிய வந்துச்சுன்னா நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு ஹீரோ சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோவோட குகையை காட்டுறாங்க. அதுக்குள்ளதான் அந்த காப்ளின் இருக்கு. ஏன் இவனை இங்க எழுத்து வந்து போட்டு வச்சிருக்க, இவன் எதுக்கு இங்க இருக்கான், நீ அவனுடைய பிளட்டை கூட சீல் பண்ணி வச்சிருக்க, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு காப்ளின் ஸ்லேயர் கேட்கும்போது இல்ல, அந்த இடத்துக்கு ஸ்வாட் சைட்டும் ஹண்டர் குரூப்பும் வந்துட்டாங்க, அதனால என் பிளான் மொத்தமாவே வீணா போயிடுச்சுன்னு சொல்லும்போது அவங்க வந்தா என்ன அப்படின்ட்டு காப்ளின் ஸ்லேயர் கேட்கிறா. இல்ல, அதுல மார்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். நிலத்துக்குள்ள கூட ஊடுருவி போறதுக்கான ஸ்கில் இருக்கு. இது மூலமா எங்கெங்கெல்லாம் காப்ளின் இருக்கும் அதனால ஈஸியா கண்டுபிடிச்சு போட்டு தள்ள முடியும்ட்டு ஹீரோ சொல்றான். சரி, இவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் அந்த கிரேட் ட்ரைபிள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே, இவன் அவங்கள இவங்களுக்கு எதிராக திருப்பி விடக்கூடாது அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, அவங்க கூட நீ டீல் பண்ணாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்ட்டு காப்ளின் ஸ்லேயர் சொல்றா. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, இவனை இந்த மோதிரத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து இந்த இதுக்கான நாயத்தை வாங்க சொல்லி அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இதை பண்றேன்ட்டு அவளுடைய கையை கிழிச்சு அவளுடைய ரத்தத்துல ஒரு ஸ்பெல்ல போட்டு அந்த காப்ளின் மேல விடுறா. விட்ட உடனே அந்த காப்ளின் எழுந்திருக்க ஆரம்பிக்குது. என்னுடைய குயினுக்கு வாழ்த்துக்கள், என்னை திருப்பி உயிரோட வர வச்சதுக்கு ரொம்பவும் நன்றி, நான் என்ன பண்ணணும்ட்டு அந்த காப்ளின் கேக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோவுடைய காப்ளின்ஸ் எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டு வந்த ஹியூமன்ஸோடைய ஃபிளஷை சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஸ்கில்ஸை வாங்கலாமேன்னு சொல்லிட்டு சிஸ்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கான்.
அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது சமன் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கில் வருது. இந்த ஸ்கில்ல வச்சு சமன் பண்ணலாம். ஆனா 6வது நிலையில இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட தான் சமன் பண்ண முடியும். இந்த பீஸ்ட சமன் பண்ணாலும் ஒரு 3-4 இருந்தா கூட தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஸ்வாட் சைன்ட்ட சமாளிக்கிறதுக்கு இந்த 3 பத்தாது, வேற ஏதாவது நல்ல ஸ்கில்லா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுறான். அடுத்ததா ஹீரோக்கு ஒரு 2 ஸ்கில் கண்ணில் படுது. அதுல முதல் ஸ்கில் என்ன பண்ணுனா, ஒரு பீஸ்டோடைய விலங்கோடைய கையை விட்டு ஹீரோடைய உடம்புக்குள்ள சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்கில். அடுத்த ஸ்கில் பிளட் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றது மூலமா ஆப்போனன்ட்டோடைய டிவைன் பவரை கம்மி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் சொல்லுது. ஹீரோக்கு நல்லா இருக்கிறத மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்டோடைய ஒரு கையை விட்டு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கில் தான். ஏன்னா இப்ப டிராகனுடைய ரெக்கையை விட்டு ஹீரோக்குள்ள இணைச்சுக்கிட்டா ஹீரோவால பறக்க முடியும். சப்போஸ் அதை இல்லைன்னா ஒரு மெடுசாவுடைய கண்ணை குடுங்கி ஹீரோடைய கண்ணில் வச்சுக்கிட்டா அந்த மெடுசாவுடைய பவர் யூஸ் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு பெட்டும் எந்த ஒரு மாஸ்டரும் என்கிட்ட இல்ல. நான் செகண்டா சூஸ் பண்றது இந்த பெட் ஸ்கில் தான். நான் ஸ்வாட் சைன்ட் கூட போட்டி போடும் போது எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். யோசிச்சு அதை கிளிக் பண்ணி வாங்குறான். சமயத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்கில்லை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, சோ அதனால உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் தரப்படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் சொல்லிது. இதை கேட்டு கொய்யால சிஸ்டம் ஐ லவ் இட், நீ மட்டும் ஒரு பொண்ணு இருந்தா உன்னை நல்லா வச்சு பாத்துருப்பேன்னு ஹீரோ சந்தோஷப்படுறான். சோ அவன் யோசிச்ச மாதிரியே 2 ஸ்கில்லையுமே வாங்கிடுறான் ஹீரோ. அந்த டைம் பாஸ் சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஹீரோ திரும்பி பாக்குறான். காப்ளின் பொண்ணு இல்ல கிஃபரியாவும் பாஸ் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு ஹீரோ சொல்றா. அந்த டைம் அந்த காப்ளின் பொண்ணும் யூ வாண்ட் டு மீன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கறா. அதுக்கு ஹீரோவும் இல்ல வேணாம், நான் ஆல்ரெடி பலமுறை போயிட்டு வந்துட்டேன், அதனால வேணாம்னு ஹீரோ சொல்றான். அந்த டைம் பாஸ் நீங்க ஒரு ஸ்லேவா ஒருத்தன் வச்சிருந்தீங்கல்ல, அவன் 2 சோடா தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்த காப்ளின் சொல்லுது. அது கேட்டு ஹீரோவும் என்ன அவன் கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்றான். ஹீரோவும் அவனை போய் பாக்குறான். வேற யாரும் இல்ல, நம்ம லேடர் தான். லேடர் அவங்களுடைய அப்பாவுடைய கத்தியும் சிஸ்டருடைய வெப்பனையும் எடுத்து வச்சுட்டு அப்பா சிஸ்டர்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்துட்டு லேடரும் உண்மையை சொல்லு, என்னுடைய அப்பா உயிரோட தானே இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் உயிரோட தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது உங்க அப்பா செத்துட்டாரு, உங்க தங்கச்சி அசுத்தமாக்கப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இது கேட்டு லேடர் சரியான ஷாக் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இது எல்லாம் என்னோட தப்பு தான், நான் தான் புத்திசாலித்தனமா தப்பிச்சு போறதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணேன், ஆனா மொத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சு. இஃபரியா நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா ஹோலி டெம்பிள் இதுக்கான பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடி போயிட்டு கல்லில் இடிச்சு மயங்கி கீழே விழுறான். இதை பார்த்துட்டு ஹீரோவும் நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டு செத்துருக்க, நான் சித்திரவதைப்பட்டு செத்தேன், பரவாயில்ல இதுக்கும் அதுக்கும் கழிஞ்சிருச்சு, என்னுடைய வெறுப்பு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஒரு கத்தி எடுத்து லேடரை ஹீரோ போட்டு தள்ளுறான். அந்த இடத்த கட் பண்ணா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குகைக்கு முன்னாடி காப்ளின் லார்டு நின்றுக்கிட்டு நான் பீஸ்ட் கிங் ட்ரைபோடைய லீடர் வந்திருக்குன்னு சொல்லுது. அந்த டைம் அந்த குகையை நட்டுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மாதிரியான ஒரு உருவம் வெளியே வருது. எதுக்காக என்ன கூப்பிட்டேன்ட்டு அந்த உருவம் கேட்கும்போது எனக்கு நியாயம் வேணும், ஏன்னா நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ரிங்க எடுத்துட்டு வர சொல்லி என் ஆளுங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், ஆனா ஹியூமன்ஸ் அந்த பொருளை எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க எங்க குழுவோட போயிட்டு அந்த பரிசை எடுத்துட்டு வரலாம் ட்ரை பண்ணேன், ஆனா எங்கள்ல நிறைய பேர் செத்துட்டாங்க இதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கு தூக்கி அந்த புல்லு கிட்ட காட்டுது. அந்த புல்லு எடுத்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குது. எனக்கு உதவி வேணும்ட்டு அந்த காப்ளின் கேக்குது. இதை கேட்டு அந்த புல் மாதிரியான மாஸ்டரும் யோசிச்சுட்டு ஹோலி சர்ச் கூட எங்க ஒரு ஒப்பந்தம் இருக்கு, ஆனா அவங்களே இதை மீறிட்டாங்க, நான் உனக்கு உதவி பண்றேன், எங்க இனம் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு மத்தவங்களை கூப்பிடுது. நாங்க புது சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சுன்ட்டு டெரரா சொல்லுது. அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோவுடைய ஸ்டேட்டஸ் ஸ்பிளிட்ட செக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ இப்போ 70வது லெவல்ல இருக்கான். அவனோட ஒட்டுமொத்த வலிமை 3100. ஸோ சோட் சைன் 4000. கொஞ்சம் கேப் இருக்கு, இந்த கேப் ஃபில்அப் பண்ணி ஆகணும், அதுக்கு இன்னும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம காப்ளின் ஸ்லேயர் வரா. அந்த காப்ளின் மத்தவங்களை கூட்டிட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோவும் அதை கேட்கிறான். நீ அந்த சிட்டியை போய் அட்டாக் பண்ண போறியா, நானும் வரட்டுமா உனக்கு ஹெல்ப் பண்ணன்ட்டு கேட்கும்போது எப்பா சாமி நீலாம் எனக்கு தேவையில்லைப்பா, நான் அந்த ஷார்ட் சைன்ட்டை தான் அட்டாக் பண்ண போறேன், நீ வந்தீங்கன்னா உன்னையும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும், அதுல நமக்கு செட் ஆகாதுன்ட்டு ஹீரோ சொல்றான். நான் உனக்காக அந்த பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், நீ என்னை கண்டிப்பா கூட்டிட்டு போய் தான் ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும்போது என்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை தள்ளி வச்சுட்டு ஹீரோ முன்னோக்கி போறான். ஹீரோவை ஒரு மாதிரி அந்த காப்ளின் ஸ்லேயர் பாக்குறா. இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ்.